இன்றைக்கி வந்து பெங்களூர் ஸ்பெஷல் நீர் தோசை சிக்கன் சுக்கா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எவ்வளோ நேரம் ஆறி போனாலுமே நல்ல சாஃப்டாகவே இருக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை பண்ணுறதுக்கு 1 கப்பு பச்சரிசி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் அரைச்சிக்கலாம். கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு தேங்காய் 1/2 கப், 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மைய அரைச்சிட்டு அப்புறம் நம்ம நீர்க்க கரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. மாவு அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் திக்காக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா நம்மளை நீர்க்க கரைச்சிக்கலாம். இந்த மிக்சி ஜார் தண்ணியை கழுவி இதில் ஊற்றிக்கிறேன். நீர் தோசை பேருக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். நம்ம தோசை அதே மாதிரி தோசை கல்லும் நல்ல சூடாக இருக்கும். தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நீர் தோசை ஊற்றுறதுக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும், மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். மூடி போட்டுருவோம். அப்படியே தானாக தூக்கிக்கும் பாருங்கள். இது அப்படியே நம்ம மடிச்சிடலாம். ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.